2026ஆம் ஆண்டிற்கான ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு நாட்களும் எவ்வாறு வழிபட வேண்டும், என்னென்ன மலர்கள் சமர்ப்பிக்க வேண்டும், என்னென்ன நைவேத்தியம், என்னென்ன பாடல்கள், எந்த விதமான கோலங்கள் அமைக்கப்பெற்று வழிபாடு செய்ய வேண்டும், எந்த நிறத்தில் அம்மனுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும், யாரெல்லாம் இந்த பூஜையை செய்ய வேண்டும், இந்த 9 நாட்களும் ஆஷாட நவராத்திரி பூஜையை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி, இந்த 9 நாட்கள் பூஜையை முறையாக கடைபிடித்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றியும், அவ்வாறு இந்த 9 நாட்களும் ஆஷாட நவராத்திரி விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டிற்கான ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் வழிபாடு. 2026ஆம் ஆண்டின் ஆஷாட குப்த நவராத்திரி ஜூலை 15 முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை உள்ளது. இந்த நவராத்திரி வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது. முதல் நாள் வழிபாட்டில் அம்பிகையை குமாரி 2 வயது குழந்தை வடிவில் பாவித்து தூய வெண்பொங்கல், சுண்டல் மற்றும் வாழைப்பழத்தை பிரசாதமாக படைத்து பச்சை நிற ஆடை அணிவித்து வழிபட வேண்டும். காலை வழிபாடு. அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து அம்பிகையின் படத்திற்கு பச்சை நிற மலர்களை சூட்ட வேண்டும். தீபம் மற்றும் நெய்வேத்தியம். 2 நெய் தீபங்களை ஏற்றி வெண்பொங்கல் மற்றும் சுண்டல் பிரசாதங்களை நிவேதனமாக வைக்க வேண்டும். ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மனுக்கு மிகச் சிறந்தது என்பதால் முதலில் வாராகி மூல மந்திரம் அல்லது 108 போற்றி பாராயணம் செய்வது சகல நன்மைகளையும் தரும். அதோடு பாடத் தெரிந்தவர்கள் அம்மனை நினைத்து தோடி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி வழிபடலாம். ஜூலை 16ஆம் தேதி ஆஷாட நவராத்திரியின் 2ஆம் நாள் வழிபாடு முறைகள். அலங்காரம். 2ஆம் நாள் அம்பிகைக்கு மஞ்சள் அல்லது குங்குமத்தால் அலங்காரம் செய்து வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி வழிபடலாம். நெய்வேத்தியம். அம்பிகைக்கு பிடித்தமான சுண்டல், சர்க்கரை பொங்கல் மற்றும் மாதுளை பழம் அல்லது ஏதேனும் கனி வகைகளை படைக்க வேண்டும். வழிபாடு. வீட்டின் பூஜை அறையை தூய்மைப்படுத்தி தீப தூப ஆராதனை காட்டி லலிதா சகஸ்ரநாமம் அல்லது வாராகி அம்மன் மந்திரங்களை உச்சரிக்கலாம். இந்த 9 நாட்களும் விரதம் இருப்பவர்கள் காலையில் நீராடி ஒருவேளை உணவு அல்லது பால் பழங்களை மட்டும் உட்கொண்டு அம்மனை மனதார வழிபடலாம். வாராகி அம்மன் மூல மந்திரம். ஓம் வராக ரூபிண்யை நமக. ஓம் ஐம் க்ளௌம் வாராகி தேவி நமக. இந்த மந்திரங்களை 11 அல்லது 108 முறை பாராயணம் செய்வது மிகுந்த பலனை தரும். அருகில் உள்ள வாராகி அம்மன்